ஏன் மாமா, ம் பொன்னி ரொம்ப நாளா சைக்கிள் கேட்டுட்டு இருக்காளே, வாங்கி தரலாம்ல? பொன்னி சைக்கிள் வேணுமாமா? ஆமாப்பா, பக்கத்து வீட்டில் அந்த தேவா பையன் சைக்கிளை தொட்டினதுக்கு திட்டினாப்பா. ப்ளீஸ்ப்பா, சைக்கிளை மட்டும் வாங்கி கொடுத்துறேன். இந்த போக்கு அறுவடை போகிறேன்ல பாப்பா, கண்டிப்பாக வாங்கி தரேன். யோ வீட்டில் யாருப்பா? சுமதி யாருன்னு பாரு. இதோ யாரு? முருகேஷன் வீடு என் தானே? புருஷன் தான். என்னங்க? யோ இன்னைக்கு என்ன தேதி ஆகுது? எங்க என் பணம்? இந்த போக்கு அறுவடை போகிறேன்ல மொத்தமாக யோ குத்துறேன். பார், உன் பாவ கதை கேட்கல நான் இங்கே வரல. எங்க என் பணம்? கத்தாதீங்க, எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாரும் பார்க்கறாங்க. அசிங்கமாக இருக்குன்னு. எல்லாரும் பார்க்கட்டும். நான் அப்பா என் பணத்தை தானே நான் கேட்குறேன். யோ பார், இன்னும் உனக்கு 10 நாள் தான் டைமு. அதுக்குள்ளே என் பணம் எனக்கு வந்தாகணும். அதை வட்டி முதலுமா எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். கை வச்சாதான் புரியும் போல. சுமதி நீ வீட்டுக்கு போ, நான் பாப்பாவை கூட்டிகிட்டு வரேன். சாமி, நான் சொல்கிறது அப்படி எழுது. சரிங்கப்பா. இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே தெரியாமல் பாவம் பல விவசாயிங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதுலேருந்து எப்படி வெளியே வரணும்னு தெரியணும் சாமி. நம்ம நாட்டில் இருக்க ஒவ்வொரு விவசாயிக்கும் இந்த பதிவு ஒழுங்காக போய் சேரணும். அதுக்கு ஒரு குரல் வேணும். அவ்வளோதாம்மா. இப்படிக்கு முருகேஷன். எழுதி முடிச்சிட்டேன்ப்பா. எந்த அட்ரஸ்க்குப்பா அனுப்பணும்? எழுது. பழைய அட்ரஸ் நம்பர் 64 காவேரி ஸ்ட்ரீட், சாலி கிராமம். புது அட்ரஸ் நம்பர் 4 கபாலீஸ்வரர் ஸ்ட்ரீட், நீலாங்கரை.